வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ராக்குக்கு ஃப்ரண்ட் பேஜில் பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ வந்து இதுக்கு அகலம் வந்து 5.5 இன்ச்சும் உயரம் வந்து 11.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி, அதாவது ரெண்டு பக்கம் மடித்ததுக்கப்புறம் 5.5யும் 11.5யும் இருக்கணும். இப்போ பாருங்கள், சைடில் ஒரு 5.5 இன்ச்சு, நமக்கு வந்து முன்கழுத்து உயரம் வந்து 5.5, அதனால் சைடில் வந்து 5.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு நான் ஒரு இன்ச்சுக்கு ஒரு வளைவு வரைகிறேன். பாருங்கள், 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு இருக்கிற மாதிரி லைட்டாக வந்து ஒரு வளைவு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஜை வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோவேவும். இப்போ இதுக்கு வந்து ரோஸ் கலர் ஃப்ராகில் பச்சை கலர் வந்து பேஜ் ஒர்க் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த முந்தி பாகத்தை எடுத்திருக்கேன். இதை வந்து தேவையான அளவு சதுரமாக வந்து வெட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம மாடல் வந்து பார்த்திங்கன்னா நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தீபம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வந்து நேராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு, அதாவது நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு, அதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங் பீஸ் வெட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த வெட்டின பீஸை வந்து மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச்சு கரெக்டாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஓரத்தை வந்து சுற்றி அடித்து எடுத்துக்கிடலாம். அது மாதிரி நம்மளோட வீடியோ வந்து மொத பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வந்து நீங்கள் வீடியோ வரும் பார்க்கலாம். நிறையா வீடியோஸும் போட்டிருக்கேன். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம அதை லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், பிசுறு இருக்கிறத பூரா. இப்போ வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு தடவை வந்து கொதவு போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு வளைவு வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக வந்து லேசாக கொதவு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பின்னாடி திருப்பிடலாம். திருப்பிட்டு இது வந்து நம்ம காட்டன் துணியாக இருந்தால் வந்து நல்லா நகத்தை வச்சு நீவி விட்டோம்னா நல்லா நின்றுக்குறோம். இப்போ இந்த கிளாத் வந்து நமக்கு நிற்க மாட்டேங்குது, அதனால் வந்து தைக்கும் போதேவும் எடுத்து விட்டுட்டு தேய்ச்சி அப்படியே தைச்சிக்கிடலாம். காட்டன்னா ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாம். இது வந்து நிற்க மாட்டேங்குது, அதனால் வந்து நான் அப்பைக்கப்போ வந்து எடுத்துகிட்டேவும் நான் வந்து சுற்றி அடிக்கிறேன். இந்த மாடல் வந்து ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் நீட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒட்டி அடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக வந்து அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2ஆக மடித்து வந்து நடு சென்ட்ரு பாகம் பார்க்குறதுக்காக பார்க்குறேன் பாருங்கள். 2ஆக மடித்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிட்டிங்கன்னா முன்னாடி வந்து நமக்கு அந்த ஒரு கோடு உழுது பார்த்திங்கன்னா, அந்த கோட்லேயும் நம்ம சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வெட்டின பாகத்தை வந்து நம்ம வச்சு நம்ம முன்னாடி கழுத்து உயரம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து நான் கழுத்தோட உயரத்தை மட்டும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நம்ம வெட்டுற பகுதி, அதுக்கு கீழே வந்து தையல் வரும் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம இங்கேருந்து தான் வந்து மாடலை வந்து ஆரம்பிக்கணும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 1.5 இன்ச்சு நேர் பீஸ் எடுத்து அதை வந்து நம்ம இது பாந்தளவு இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து சின்னதாக அடித்து திருப்பிக்கிட்டேன். போக்கயிறு திருப்புவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி திருப்பிட்டு 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். கரெக்டாக வந்து 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து லூப் வந்து கரெக்டாக அமையும். இப்போ பாருங்கள், இந்த சைடு ஒரு புள்ளி போடுறேன் பார்த்திங்களா, இது ரெண்டுமே வந்து நமக்கு தையல் வர்ற பகுதி. அதை நம்ம எப்படி தைக்கலான்னு பார்ப்போம். கரெக்டாக வந்து நம்ம தையல் வர்ற மாதிரி பாந்தளவு இங்கிட்ட ஒரு கோடு அங்கிட்ட ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம லூப்பை 2ஆக மடிச்சுட்டு அந்த நம்ம ஃபஸ்ட்டு வந்து நேர்கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, பாதியாக பிரித்து அந்த கோட்டில் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம தையல் வந்து 2ஆவது ஒரு மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த மார்க்கில் வந்து வரணும். அப்போ தான் சேமாக நம்ம அடுத்தடுத்து வைக்கிற எல்லாமே வந்து ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகும். அதுக்கு தான் அந்த கோடு போட்டது. கரெக்டாக நீங்கள் வந்து பாந்தளவு தையல் போட்டிங்கன்னா நம்ம வந்து அளவே தேவையில்லை, கரெக்டாக வந்துடும். இப்போ உங்களுக்காக தான் நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ அந்த 2ஆவது கோட்டுக்கு நேராக வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 2 தையல் மட்டும் போட்டு நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு அடுத்த லூப்பை வச்சுக்கலாம். இன்னும் இந்த முதல்ல ஃபஸ்ட்டு வைக்கிற லூப்புக்கும் அடுத்த வைக்கிற லூப்புக்கும் வந்து ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லூப்பை கரெக்டாக மடித்து வச்சுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி, ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறிடுச்சுன்னா வேறு மாதிரி ஆயிரும் மாடலு. அதனால் அப்படி பக்கத்தில் இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சுக்கு ஒரு தடவை ஃபுல்லாக வந்து வச்சு எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி நேர்கோட்டில் இருக்கணும், அப்போ தான் வந்து லூப்போட சைஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அது மாதிரி நம்மளோட வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்ஸும் தான் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ வந்து வித்தியாசமாக கொடுக்குறதுக்கு வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு நான் வீடியோவும் போடுவேன்.
பாருங்கள் கரெக்டாக வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஒரு கேப் வந்து, அதாவது முதல் ரூப்புக்கு 2வது ரூப்புக்கு 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து அடித்து எடுத்தாச்சு. இப்போ அந்த நேர்கோட்டில் நம்ம வச்சு தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, சென்டர் பாயிண்ட்டில் அதை வந்து அப்படியே கரெக்டாக வச்சு மடிச்சுக்கோங்க. எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். நம்ம வெளிப்பாகமும் வந்து சேமாக இருக்கிற மாதிரி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக வச்சு அடித்தாலே கரெக்டாக வந்துடும். சேமாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு இடம் வந்து சரி பார்த்து இந்த மாதிரி நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். பின்னாடி திருப்பிக்கிட்டிங்கன்னா அந்த நம்ம ஏற்கனவே அடித்தோம் பார்த்தீங்களா தையல் தெரியும், அந்த தையல் மேலேயே அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடித்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம அந்த லூப்பை வந்து வலது பக்கமாகவும் வைக்கலாம், இடது பக்கமாகவும் வைக்கலாம். இப்போ நான் வந்து வலது பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பிக்கிட்டு எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு அமுக்கடி போட்டோம்னா நல்லா அமுங்கி தெரியும், அதுக்கு தான். அது மாதிரியே தையல் வந்து ஒட்டி போடுங்க. ஒட்டி போடும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ போட்டு எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லூப்புக்கு உள்ளே வந்து ஒரு 5 நம்பர் வந்து 5 ஒயிட் பால் வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து கோல்டன் பால் வைக்கலாம். பெரிய பாசி வந்து எடுத்துக்கோங்க. அந்த பாசியுமே நம்ம வந்து வைக்கிற முறையும் இருக்குது. அதை நான் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ லூப்பு பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த லூப்பவே வந்து நம்ம எப்படி வந்து ரவுண்டாக வைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த பாலை எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ரெண்டாக மடிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த லூப்புக்கு இடையில வந்து ஒரு அடியிலேருந்து ஊசியை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து பாசியை கோர்த்துக்கிடலாம். இப்போ அதே மாதிரியே வந்து 2 லூப்புக்கு இடையில திருப்பி அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு, அந்த ஒரு பாசியோட கேப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் தள்ளி எடுத்துக்கிட்டு, திருப்பி வந்து என்ன பண்ணணும், அந்த லூப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கையை வச்சு எப்படி என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். உள்ளுக்க தள்ளி லைட்டாக வந்து இப்படி தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வளைவாக கிடைக்கும். அந்த முனிப்பகுதியை லேசாக அப்படி தள்ளி வச்சுக்கிட்டு திருப்பி கீழே ஊசியை எடுத்து அந்த லூப் மேலே ஒரு தையல் போடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லூப் வந்து வளைவாக தெரியும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லூப்பு வந்து, அதாவது பாசி வச்சுருக்க லூப்புக்கும் பாசி வைக்காத லூப்புக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாசியை சுற்றி ரவுண்டாக வந்து அந்த லூப் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இன்னொரு தடவை நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாசியை வந்து நடுவில் அந்த கேப்பில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கையை வச்சு அந்த முனிப்பகுதியை வந்து லேசாக வந்து உள்பக்கம் அப்படி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வளைவு கிடைக்கும். அந்த வளைவு வந்து அப்படியே இருக்கிறதுக்காக நம்ம வந்து அடியிலேருந்து ஊசியை எடுத்துகிட்டு திருப்பி வந்து அந்த வளைவாக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த அங்கனுக்குள்ளே வந்து அப்படியே ஒரு தையல் போட்டிங்கன்னா லூப் வந்து அப்படியே நின்றுக்குறோம். அந்த லூப் மேலே ஒரு தையல் போடுங்க. இப்போ லூப் மேலே தையல் போடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் பாசிக்கு மேலே லூப் வந்துட்டு நமக்கு வந்து மாடல் நிற்காது. அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இன்னொரு தடவை நம்ம அந்த நல்லா ஜூமில் வச்சு காமிக்கிறேன். நடுவில் வந்து ஒரு பாசியை கோர்த்து சென்ட்ரு பாயிண்ட்டில் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் இருக்க அந்த முனிப்பகுதியை வந்து லேசாக உள்பக்கம் அப்படி தள்ளினீங்கன்னா லூப் வந்து நமக்கு ஒரு வளைவு கிடைக்கும். திருப்பி கீழேருந்து நீட்டில் எடுத்துகிட்டு அந்த லூப் மேலே ஒரு தையல் எப்படி போடுறேன்னு பாருங்கள். லேசாக வந்து அந்த நம்ம கை விரலில் வந்து உள்பக்கமாக அப்படி லேசாக தள்ளி விட்டிங்கன்னா அந்த வளைவு கிடச்சிரும். அப்படியே அந்த லூப் மேலே வந்து ஒரு தையலை போட்டுக்கலாம். இப்படி போடும்போது உங்களுக்கு லூப் வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே நிற்கும். இதே மாதிரியே எல்லா பீஸையும் வந்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம எப்படி ஃப்ராகில் அந்த ஃப்ரண்ட் பேஜில் வச்சு அடித்து திருப்புறது அப்படின்றதையும் பார்க்கலாம். அது மாதிரி வந்து வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் புரியலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தருவேன். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து வச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பக்கத்தில் எப்படி வச்சு ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட் தச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை வந்து நம்ம பேக் சைடு திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு நம்மளோட மாடலை வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட்டு சென்ட்ரு பாயிண்ட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் கரெக்டாக வந்து கழுத்துலேயும் சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது, கீழேயுமே சென்ட்ரு பாயிண்ட் வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம மாடல் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. அந்த லூப் வந்து கரெக்டாக அந்தளவுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் தையல் விழுகும். நம்மளுமே முதல்ல அளவு வந்து அதுதான் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடித்து திருப்பினும் போது அது மேலே வந்துடும். அது நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு பின்னு வந்து குத்திக்கோங்க, குண்டு பின்னு.
2 பக்கம் குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பின்னாடி திருப்ப போகிறோம் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த நடு சென்ட்ரு பாயிண்ட்டு எல்லாமே ஒன்று சேருது பார்த்திங்களா, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடம் வந்து நம்ம அப்படியே வச்சு இப்போ அந்தளவு நம்ம ஏற்கனவே கழுத்து அடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த அடித்தது மேலேயே வந்து நம்ம அடிச்சுக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு இடமே வந்து எல்லா இடத்துலையுமே நான் ப்ளவுஸ்னாலும் சரி, எந்த இடம்னாலும் சரி, ஃப்ராக்னாலும் சரி, பாந்தளவு தையல் தான் மெயின்டைன் பண்ணுவேன். அது உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கு தான் இப்போ அடித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த கழுத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் வந்து நம்ம கொதவு போட்டுக்கலாம். தையலில் படாத அளவுக்கு போடுங்க. இதை வந்து இப்போ நம்ம பின்னாடி திருப்பிடலாம். திருப்பிட்டு நல்லா கரெக்டாக வந்து முனி அடியாக போட்டுக்கலாம். முனியில் போட்டால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அது மாதிரி நிறைய வந்து கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோலாம் போட்டிருக்கேன். அதை வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், பார்க்கலாம். தெளிவான முறையிலையும் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். எளிமையாக வந்து பழகிறவங்க கூட பழகலாம், அந்தளவுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதையுமே வந்து நம்ம முனி அடி ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த தையல் மேலேயே வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து பேட்ச் ஒர்க் கொடுக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு எம்போஸ் கிடைக்கும். அந்த ஃப்ரண்ட் பகுதி பார்த்திங்கன்னா நல்லா எம்போஸாக இருக்கிற மாதிரி தெரியும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ இதில் லேஸும் வைக்கலாம், ஆனால் நமக்கு வந்து கஸ்டமர் வந்து லேஸ் வேணான்ட்டாங்க. இதுதான் நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. லேஸ் வச்சோம்னா சின்ன பிள்ளை மாதிரி ஆயிரும். இந்த குழந்தை வந்து பெரிய பிள்ளைன்றனால லேஸ் வந்து வைக்க வேணாம், நீங்கள் மாடலை மட்டும் போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. கஸ்டமரோட சூஸ் தான். இப்போ பாருங்கள், நீட்டாக ஃப்ரண்ட் பேஜ் முடிஞ்சிச்சு. அடுத்து இதுக்குரிய கையுமே நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நன்றி.